அவர் செய்த நன்மைகள்ல பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? என்னை படிக்க வைக்கிறதோ அல்லது என்னை வளர வைக்கிறதோ இதெல்லாம் நன்மைதான். அவர் செய்யறதுல பெரிய நன்மை என்ன தெரியுமா? இதுவரை முகத்தை மறைக்கல. நாம பல நேரத்துல முகத்தை திருப்பிட்டு போயிருக்கோம். அவர் மட்டும் ஒரு நாள் முகத்தை திருப்பி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இல்ல. இந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு முகத்தை திருப்பி முதுக காட்டிட்டு அப்படி போறார். திரும்பி வரும்போது அந்த குமாரன் எதை பார்த்தா தெரியும்? தகப்பனுடைய சொத்தை அல்ல, அந்த தகப்பனுடைய முகம் இன்னும் அவனே பார்த்துட்டு. அவன் வரும்போது மட்டும் அந்த அப்பா முகத்தை மட்டும் திருப்பி வச்சிருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த வீட்டுக்குள்ள ஏறிருப்பான். அவனுக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, அவனுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை வருவதற்கு ரீசன் என்ன தெரியுமா? அப்பா முகத்தை மறைக்கல. இன்னைக்கும் நாம செஞ்ச கிரியைகளுக்கெல்லாம் என்னைக்கு நம்ம இல்லாம போயிருந்துப்பான். ஆனா இன்னைக்கு காக்கப்படுற ரீசன், இளையகுமாரன் எல்லாத்தையும் அழித்தான். அவன் வாழ்க்கையில எல்லாமே அழிஞ்சிச்சு, ஆனா அவன் வாழ்க்கை அழியல. ஏன் அழியலன்னா ரீசன் என்ன? அப்பா முகம் இன்னும் அவனை தேடிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நாம அழிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம செய்யற பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், அவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை அழிச்சுட்டே இருக்கும். அறியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் ஸ்டேஜ்ல அழிச்சுட்டே இருக்கும். ஆனா நாம இன்னும் அழியல. ஏன் அழியல? எப்படி அழியலன்னா ரீசன் அவர் முகத்தை மறைக்கல. அவர் மட்டும் முகத்தை மறைச்சிட்டார்னா, அவர் முகத்தை மட்டும் திருப்பிட்டார்னா இன்னைக்கு நாம இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நீ இன்னும் முகத்தை மறைக்கலப்பா, என்னதான் பார்க்கணும்னு இருக்குதா? என்னை விட எத்தனையோ பேர் இருக்கிறார். என்னை விட நல்லவர்களை பிள்ளைகளாய் மாற்றுறதுக்கு ஆண்டவரால கூடாது முடியும். அந்த இளையகுமாரனுக்கு இருக்கிற ஹோப் என்ன தெரியுமா? அவன் எல்லாம் அழிஞ்சிச்சு, ஆனா எனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. எதை வச்சுப்பா சொல்றேன்? அப்பா முகம் திருப்பல. ஆண்டவர் தருகிற நம்பிக்கையே அப்பா முகம் ஒண்ணு மறக்கல. எத்தனை பேர் இருந்தாலும் நீ அவருக்கு தேவை. உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த இளையகுமாரனுக்கு எல்லாம் அழிஞ்ச கூட்டத்துல யாரும் அழிஞ்சிருக்கணும் தெரியுமா? அவனும் அழிஞ்சிருக்கான். அவன் அழியல. அண்டி கூட்டத்திற்குள்ள அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். ஏன் உயிரோட இருக்கிறான்னா, அப்பா வாசல்ல நின்று டெய்லி இந்த ஏக்கமுள்ள கண்ணன் பிள்ளை வந்துட மாட்டான்.